ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, குருவை துதிப்பதற்கு மிஞ்சிய செயல் எதுவுமே இல்லை. குருவே மும்மூர்த்திகளின் அவதாரம். குருவின் மீது திட நம்பிக்கை இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும். ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னிடமே முழுவதுமாக இருந்தால் அவன் உடல், அவனுடைய ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னுடைய முழுமையான பக்தனுக்கு இங்கு வந்தால் உன்னை அடிப்பேன், வராதே. நீ ஏன் அடிக்கடி சீரடி வர வேண்டும்? நான் உன்னிடமிருந்து விலகியா இருக்கின்றேன்? முட்டாளாக நடந்து கொள்ளாதே. நான் உன்னை இங்கே அழைக்கவில்லை. உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று தெரியும். உனக்கும் சீரடிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நான் உன்னை அழைத்தால் மட்டுமே நீ என்னை நோக்கி வர வேண்டும். உன்னை நான் அழைக்கவே இல்லை. நான் உன்னை தேடி நானே உன் இருப்பிடத்திற்கு வரப்போகின்றேன். நான் உன்னை பார்க்க வருவேன் என்று முட்டாள் மாறி நடந்து கொள்ளாதே. எனக்கு கோபம் வந்துவிடும். நான் சொல்லிவிட்டேன். ஒரு முறைதான் சொல்வேன். நீ என் பேச்சை கேள். மீண்டும் மீண்டும் என் கோபத்திற்கு ஆளாகாதே. நீ நான் உன்னுடனே எப்பொழுதும் இருக்கும்படி நானே உன் சீரடியிலிருந்து உன் வீட்டிற்கு நான் வந்து விடுகின்றேன். உன் உள்ளேயும் இருப்பேன், உனக்கு புறமேவும் இருப்பேன். நீ எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் அவ்வாறாக நான் இருப்பேன். என்னுடைய பேச்சை கேட்டு என் சொல்படி நடந்து கொள். மீதினால் நான் கடும் கோபத்திற்கு உள்ளாகிவிடும். அப்படி நான் கடும் கோபத்திற்கு உள்ளாகினால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், நானே உன்னை தேடி வருகிறேன் என்று. சீரடிக்கு வரும் வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு வந்து என்னை பார். அதுவரை நான் உன் கூட இருப்பதற்கு நீ எனக்கு அனுமதி தர வேண்டும். உன்னுடைய காரியங்களுக்கு காரணமாக இருப்பவன் யார்? நான் தானே. உன் கோரிக்கைகளை நிறைவேற செய்யவே இரவும் பகலும் நான் உனக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். இதை தெரிந்து கொண்டு பாரத்தை என் மேல் சுமத்துபவர் யாராக இருந்தாலும் அவருக்காக நான் முழுமையாகவே உழைக்கின்றேன். என் மீது பாரத்தை சுமத்துபவரின் காரியங்கள் விரைவாகவே நிறைவேற்றப்படும். இது உனக்கான பொற்காலம் உன்னை தேடிதான் வந்து கொண்டிருக்கின்றது. அது உன்னை சேரும் நேரம் தொலைவில் இல்லை, இப்போதே வரப்போகிறது. நீ எப்போது என்னை முழுமையாக நம்பி என் சொல் பேச்சு கேட்டு நடக்கின்றாயோ அந்த நொடி முதலே உனக்கான பொற்காலம் தொடங்கிவிடும். சரியான இடத்தில், சரியான நேரத்தில், சரியான காரணத்துடன் சரியாக நடக்க இருப்பது உனக்கு நன்மையாகவே நடக்கும். அதுவரை நீ காத்திரு. அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ எடுத்துக்கொண்டு பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பல நாள் கஷ்டம் ஒரு நாள் போகும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம். அதனால் இதை தாமதிக்காமல், யோசிக்காமல் துணிந்து இறங்கு. உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். நடந்து முடிந்தவைகளை நினைத்து சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே. உன் நம்பிக்கையாக நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். அதனால் நடந்ததை பற்றியே நீ சிந்திக்காமல் நடக்கப் போகும் நல்லதை பற்றி சிந்தித்து உன் மனதை நீ எப்பொழுதும் தூய்மையாக சந்தோஷமாக வைத்துக்கொள். உனக்காகவே நான் இருக்கின்றேன். உனக்கு எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாக உன்னுடைய பொற்காலத்தை நல்லபடியாக அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு. அந்த பொற்காலத்தில் உன் காலடியை நீ பதித்துவிடு. உனக்கு விரைவாகவே அது கிடைக்கும்.